Well, let's turn our Bibles to Proverbs chapter 10, verse 22. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். Proverbs 10:22. நீதிமொழிகள் 10:22. The blessing of the Lord, it truly makes one rich. He adds no sorrow to it, and neither does toiling increase it. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். We're talking about financial and material prosperity. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற செழிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். The first part of the series I showed you, it is God's will that you prosper. இந்த போதனையிலே முதலாவதாக நம்ம பார்த்தது நம்மை செழிக்க பண்ணுவது தேவனுடைய சித்தம் என்பதை பார்த்தோம். And in the second part I'm showing you how God prospers us. இரண்டாவது பகுதியை தான் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். நம்மை எப்படி தேவன் செழிக்க பண்ணுகிறார் என்பதை. How does God take a person who lives in lack and want and poverty, and how does he bless him and prospers him financially and materially? தேவனானவர் மனுஷன் தரித்திரத்திலையும் குறைச்சலையும் தேவையிலையும் இருக்கிறவனை எப்படி எடுத்து அவர் செழிப்பாக்குகிறார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். Some people think that God will do things anyway in every way. சில பேர் எண்ணுகிறார்களே தேவனானவர் செழிக்க பண்ணுவதற்கு எப்படி வேணா செய்வார் என்று. No, God has already revealed his ways through the word. இல்லை, அப்படி அல்ல. தேவன் தன்னுடைய வழிகளை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் தன்னுடைய வார்த்தையிலே. That is why the word is very important. ஆகவே தான் நமக்கு வாழ்வுக்கு தேவனுடைய வார்த்தை அவ்வளவு முக்கியமாய் இருக்கிறது. So the Bible teaches us that God has ordained several ways to prosper us financially and materially. ஆகவே தான் தேவன் வைத்திருக்கிறார் நம்மை செழிக்க பண்ண அநேக விதிமுறைகள் நியமனங்களையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். So the first one is in Proverbs 10:22 where it says the blessing of the Lord it makes one rich. முதலாவது வழி எப்படி தேவன் செழிக்க பண்ணுகிறார் என்றால் இதுதானே. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை உருவாக்கும். See, this is not talking about your sweat, your hard work, your smartness and all that. பாருங்கள், இதுல தெளிவா இருக்கிறதே, அதுல உங்களுடைய பங்கு இல்லை. உங்களுடைய சாமர்த்தியமோ திறனோ உங்களுடைய வேர்வையும் வேதனையும் இங்க இல்லையவே இல்லை. Let's talk about the blessing of God. இங்க தேவனுடைய கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறது. I told you I was doing a house dedication. ஒரு இடத்துல நான் சொன்னேன் அல்லவா, ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ண போனேன். Many of them were well-to-do people. அங்க இருந்தவங்க எல்லாரும் நல்ல படித்தவங்க, நல்ல வசதியானவர்கள். And I was talking about this. இவைகளை குறித்து நான் பகிர்ந்து கொண்ட பொழுது This type of blessing, how God blesses a person and he begins to prosper. இந்த மாதிரியான ஐஸ்வரியத்தை குறித்து செழிப்பை குறித்து பேசினேன். எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் And everybody's eyes அதன் மூலமா வருகிற ஐஸ்வரியத்தை. Everybody's eyes was coming out, the mouth was open, ears were open. They couldn't believe. Like இப்படி நான் எடுத்து பிரசங்கம் பண்ண உடனே அவங்களுக்கு கண்ணு வாயெல்லாம் பிளந்து பார்த்தாங்க. இப்படியும் இருக்கிறதா காரியம் என்று. See, they've been thinking that you need to sweat, work hard, do things, then only you can come up in life. பாருங்க, அவங்க நினைப்புல என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, நாங்க பணத்தை சேர்க்கிறதுக்கு ஐஸ்வர்யம் மாவத்துக்கு நம்மளுடைய பங்கு இருக்கிறது, நாம் தான் செய்யணும், முயற்சிக்கணும், வேர்வை சிந்தணும்லாம். Yes, we have to work hard. I'm not against hard work and all நம்ம that. கடுமையா வேலை செய்யணும், கடுமையா வேலை செய்வதற்கு எதிர்த்து பேசவில்லை. But it doesn't say the hard work brings you prosperity. ஆனால் அந்த கடினமாக வேலை செஞ்சு தான் நான் ஐஸ்வரியத்தை கொண்டு வருதுன்றதும் கிடையாது வேதத்தின்படி. A lot of people work very hard but they remain poor for generations. ஏன்னா அநேக பேர் நல்ல கடினமா வேலை செய்றாங்க, காலகாலமாக தலைமுறையாகவே ஏழையில இருக்கிறாங்களே. People who work as laborers. இன்னும் சொல்ல போனா சும்மா தூக்கி இருக்கிற லேபர்ஸ் இருக்காங்க. Manual labor is hard work. உடம்புல வேர்வை சிந்தி மனுஷன் லேபரா பண்றது வேலை செய்வது என்பது கடினமானது. Personally, I know people who work from early morning right up till night. என் தனிப்பட்ட முறையில ஒருவர் தெரியும், காலையில இருந்து விடிய காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சம்பாதிக்கிறார் அவரு. But they are not prosperous. ஆனா அவர்கள் ஐஸ்வரியத்தை பெறவில்லையே. Sometimes for generations they remain like that only. இன்னும் சொல்ல போனா தலைமுறையா அதே நிலையில தான் இருக்காங்க. So blessing of God, this is what we talk about. ஆகவே தான் நம்ம பேசினோம், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை கொண்டு வரும். Supernatural power to prosper you. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்களை செழிக்க பண்ணும். So every child of God has this power so that he can prosper in life. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் செழிப்பதற்கு ஐஸ்வரியமாகத்துக்கு இந்த வல்லமை இருக்கிறது அவர்களுக்குள்ளே. The second way he prospers you and me is through the covenant. இன்னொரு வழி தேவன் நம்ம எப்படி செழிக்க பண்ணுகிறார் என்றால் உடன்படிக்கையின் மூலமாக. That is what we are looking at right now, prosperity through the covenant. அதை தான் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம்.
ஐஸ்வர்யம் செழிப்பு உடன்படிக்கையின் மூலமாக Third வருகிறது. way is through the spiritual laws. We will come to that. மூணாவது இருக்குதல்லவா ஆவிக்குரிய நியமனங்கள் மூலமாக, அதை பிற்பாடு பார்க்கலாம். Fourthly, through association. நான்காவதாக பார்க்க இருப்பது நம்ம ஐக்கியம் கொள்ளுவதன் மூலமாக. Okay, but now we are looking at prosperity through the covenant. இப்போ பார்க்கிற செழிப்பு உடன்படிக்கையின் மூலமாக வருகிறவைகளை. And I'm stressing upon how financial and material blessings is included in the covenant. இப்படி தேவனுடைய நம்மளுடைய ஐஸ்வர்யம் செழிப்பும் இதன் உடன்படிக்கையிலே இருக்கிறது என்பதை காண்பித்துக் கொண்டு வருகிறேன். When God made a covenant with man, there were many blessings that he promised, but one of the blessings was financial and material prosperity. தேவனானவர் வந்து மனுஷனோட உடன்படிக்கை பண்ணின பொழுது அநேக காரியங்கள் அதன் மூலமாக வாக்கு கொடுக்கிறார். அதிலே ஒரு வாக்கு பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற செழிப்பு. We talk about every other blessing except the financial and the material blessing. ஆனால் நாம் என்ன பண்றோம், உடன்படிக்கையை பத்தி பேசும் பொழுது மற்றது எல்லாவற்றையும் பேசுற மொழி அதுல இருக்கிற பண விஷயத்திலும் பொருளாதாரத்தில் இருக்கிற செழிப்பு மட்டும் விட்டு விடுகிறோம். We talk about how Jesus died and shed his blood so that our sins can be forgiven. என்ன சொல்றோம், உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. That we can be healed in our bodies and minds. அது மட்டும் இல்லாமல் இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு சுகம் கிடைக்கிறது என்று பேசுகிறோம். That we have access to God and God hears and answers our prayer. அது மட்டும் இல்லாமல் இந்த உடன்படிக்கையின் மூலமாக தேவனிடத்திலே கிட்டி சேர நமக்கு ஸ்லாக்கியம் கிடைக்கிறது என்று. And how it makes us children of God. எப்படி நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம் இயேசுவின் ரத்தத்தினாலே என்று. Talk about all these things, but we never talk about how it prospers us. இவைகளை குறித்து இந்த உடன்படிக்கையிலே பேசுகிறோமே ஒழிய அந்த உடன்படிக்கையின் மூலமாக வருகிற இந்த பண விஷயத்தின் பொருளாதாரத்திற்கு செழிப்பு விட்டு விடுகிறோம். Somehow I don't know, the church has detached itself from financial and material prosperity. எப்படியோ தெரியல, காலகட்டத்திலே சபையானது செழிப்பிலே விட்டு பிரிந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு. But I am showing you from scripture ஆனால் நான் வேதத்திலிருந்து நான் காண்பித்துக் கொண்டு that வருகிறேன். Jesus died on the cross and shed his blood there, not only to bless you in all those ways, but even financially and materially. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சென்று பாவத்தை ரத்தம் சிந்தி மரித்தது வந்து நம்மளுடைய தரித்திரத்தையும் நீக்க என்று பார்த்து கொண்டு வருகிறோம். That is what we looked at in this song. அதிலே தான் பார்த்தோம். Secondly, we looked at that phrase from Genesis chapter 15. அதுக்கு பிற்பாடு ஒரு வார்த்தைகளை பார்த்தோமே, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே. On the same day God made a covenant with Abraham. அந்நாளிலே தேவன் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி. So I showed you what that meant. அது என்ன அர்த்தம் என்று பார்த்தோம். And then we went to 1 Samuel chapter 18 verse 1 to 5, the covenant between Jonathan and David. 1 சாமுவேல் அந்த அதிகாரத்திலே நம்ம பார்த்தது என்ன, யோனத்தான் வந்து தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையை குறித்து பார்க்கிறோம். How Jonathan is royalty, he is a king's son, but he makes a covenant with David, who is a common man, a shepherd boy. 18ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் பாருங்க, யோனத்தான் வந்து ராஜ குலத்து மகன், அவன் வந்து இந்த சாதாரண பையன் தாவீதோடு கூட வந்து உடன்படிக்கை பண்ணினான். And we looked at that in great detail. அவைகளை விவரமாக பார்த்தோம். And then finally we came to Genesis chapter 17 verses 7 and 8. அதுக்கு பிற்பாடு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே வந்து பார்த்தோம் 7-8 வசனத்தை. The covenant that God made with Abraham. தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை ஆபிரகாமோடே செய்தவர். So let's turn to Genesis chapter 17 verse 7 and 8. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் 7-8 வசனத்துக்கு. And I will establish my covenant between me and you, your descendants after you in their generations, for an everlasting covenant, to be God to you and your descendants after you. And also I give to you your descendants after you the land in which you are a stranger, the land of Canaan, as an everlasting possession, and I will be their God. 7-8 வசனம் 17ஆம் அதிகாரம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். In verse 7 and 8, two things are very important here. இங்கே 7-8 அதிகாரத்தில் இரண்டு காரியம் முக்கியமானவைகள் இருக்கின்றன. One is the covenant that was established between God and Abraham, and second is what was this covenant about? ஒன்னு தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உடன்படிக்கை,
And what was this covenant about? அந்த உடன்படிக்கை தான் என்ன என்பது இரண்டாவதாக. So it says there, I will establish my covenant between me and you. That means between God and Abraham. என்ன சொல்கிறார்? நான் இந்த உடன்படிக்கை உனக்கும் எனக்கும். And then he didn't stop there. He didn't say the covenant is only between me and you. That's all. அதாவது இந்த உடன்படிக்கை உனக்கும் எனக்கும் என்று நிறுத்திடல பாருங்க வார்த்தை. No, even though he made a covenant with Abraham, it was not only with Abraham, but every descendant that will come after Abraham. All his descendants after him. என்ன சொல்கிறார் பாருங்கள், வார்த்தையை போடுகிறாரே, உனக்கும் எனக்கும் சொல்லிட்டு உனக்கு பின்வரும் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் என்று சேர்க்கிறார். Then he uses the word everlasting for an everlasting covenant. That means this covenant will last forever. Nothing will remove it. என்ன சொல்கிறார் பாருங்க, அதோட சேர்ந்து நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன், அதாவது சதா காலமாய் அது நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். So the covenant that God made with Abraham was not only between him and Abraham, but every descendant that will come from Abraham. ஆகவே தேவன் ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்கும் அவருக்கு என்று மட்டுமல்லாமல் அவனுக்கு பின்வருகிற தலைமுறையான சந்ததிக்கும் உரியது. And secondly is what this covenant is about. அது மட்டும் இல்லாமல் இந்த உடன்படிக்கை தான் என்ன என்றும் சொல்கிறார். I told you there are many things that God promised Abraham. அநேக காரியங்களை தேவன் வாக்கு பண்ணினார் ஆபிரகாமுக்கு என்று பார்க்கிறோம். But one of the things is prosperity, financial and material prosperity. அதிலே ஒரு வாக்கு என்னவென்றால் பண விஷயத்திலே பொருளாதாரத்திலே இருக்கிற செழிப்பு. I'll give to you and your descendants the land, he says, the land of Canaan, the land of milk and honey. I will give it to you and all your descendants after you. என்ன சொல்கிறார் பாருங்கள், உனக்கும் உன் தலைமுறைக்கும் உன் சந்ததிக்கும் இந்த நீ திரும்பி வருகிற இந்த கானான் தேசத்தை, இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். So this is what God promised Abraham. இங்கே அதுதான் வாக்கு பண்ணுகிறார் அங்கே உடன்படிக்கையின் பொழுது. Now verse 7 is very important because the promise is not confined only to Abraham. இங்கே 7ஆம் வசனம் முக்கியம், ஏனா அது தெளிவுபடுத்துகிறது நமக்கு ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல இந்த உடன்படிக்கை என்று. If you had to say the covenant is only between me and you, then it will be confined only to Abraham. அங்கே 7ஆம் வசனத்துல எனக்கும் உனக்கும் பா என்று சொல்லியிருந்தானா அந்த உடன்படிக்கை அவனோட முடிஞ்சிருக்கும். But it says that to all your descendants after you. என்ன சொல்கிறார்? உனக்கு பின்வரும் தலைமுறை தலைமுறையாக வருகிற சந்ததிக்கும் என்று சொல்கிறார். So in other words, God was saying, Abraham, I will not only bless you and prosper you, but I will bless all your descendants after you and prosper them also. என்ன சொல்ல வருகிறார் தேவன்? அப்பா நான் இப்ப சொல்ற வாக்குகள் உடன்படிக்கை எல்லாம் உனக்கென்று மட்டும் இல்ல, உனக்கு பின்னாடி வருகிற உனக்கு பிறக்கிற எல்லா சந்ததிக்கும் உரியது என்று சொல்கிறார். Now if God says he will bless me, it's okay, it's believable. I can understand that. தேவன் வந்து என்னை நோக்கி உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொன்னானா அதை நான் உடனே விசுவாசிப்பேன், அது ஒண்ணும் தவறு இல்ல. But if God comes to me and says, I will bless you and every generation, every seed that comes after you, everyone that comes from you, if I will bless, that's amazing, astounding. தேவன் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தலைமுறை தலைமுறையா வருகிற உனக்கு பின்னாடி வருகிற எல்லா வம்சத்தையும் ஆசீர்வதிப்பேன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. That is why he asked, what is the guarantee, what is the assurance? ஆகவே தான் அவளுக்கு அவ்வளோ ஆச்சரியம். அதனால தான் பிற்பாடு கேட்கிறான், இதை நான் அடைவேன் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்கிறான் பாருங்கள். Impossible to believe, very hard and difficult to believe. ஏனா தேவனே நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியலையே, அவ்வளவு பெருசா இருக்குதுன்றது. Because he says, I will bless all your descendants after you and I will prosper them. ஏனா சொல்லுகிறாரே உனக்கு பின்னால வருகிற தலைமுறை அனைவருக்கும் நான் ஆசீர்வதித்து செழிப்பாக்குவேன். So this is what I'm showing you. The promise was not only to Abraham but to all his descendants. ஆகவே இதுதான் அதிலே காரியம். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது மட்டுமல்லாமல் அவன் சந்ததி முழுவதையும் ஆசீர்வதிக்கிறார். So I began to show you the immediate descendants of Abraham. ஆகவே எடுத்து காண்பித்தேன் ஆபிரகாமுக்கு அடுத்து வந்த தலைமுறை யார் என்று. Isaac, Jacob and Joseph, they were the immediate descendants of Abraham. ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இப்படியாக அடுத்த தலைமுறை வருகிறது. And I showed you how all these people prospered in the midst of famine, in the midst of hard and difficult times, they prospered. இவர்களுடைய காலத்தை பார்த்தோம். பஞ்சங்கள் வந்த பொழுதும் கஷ்டமான நேரங்கள் காலகட்டங்கள் வந்த பொழுதும் எப்படி அவர்கள் செழித்தார்கள் என்பதை. I told you Jacob was a cunning person. சொல்லப்போனா யாக்கோபு எத்தன். He was a crooked person, an evil person. தந்திரமானவன், பொல்லாதவன் யாக்கோபு. But God lays his hand upon him, touches his life, changes him, straightens him out. ஆனால் தேவன் அவனிலே
வாழ்க்கையில வந்து அவனை தொட்டு அவன் வாழ்க்கையை மாத்தி அவனுடைய நிலைமை மாற்றி அமைக்கிறாரு. And then blesses him and prospers him so much. அவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறாரு, அவன் நிறைவாய் இருக்கிறான். I showed you how Joseph, he was in Egypt there. He was sold as a slave. நான் காண்பித்தேனல்லவா பிற்பாடு வந்த யோசேப்பு அடிமையாய் இருந்தான் எகிப்திலே சென்று. And how literally he was, he came to the throne actually, ruling over entire Egypt. சொல்லப்போனா அவன் அடிமையிலிருந்து அந்த சிங்காசன தண்டையில வந்துட்டான், எகிப்தியே ஆளத்தக்கதான நிலையிலே. God lifted him up and prospered him and blessed him in the whole of Egypt there. அவ்வளவாய் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தி எகிப்துக்கே தலைவனாக்கினாரே. All this was because of the promise that he gave to Abraham. இதெல்லாம் எதனாலே ஆச்சு? அந்த உடன்படிக்கையிலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே தான். That is why I believe that verse 7 and 8 is an amazing verse, a wonderful verse. ஆகவே தான் இந்த 7 8 வசனம் அவ்வளவு அருமையானவே ஆச்சரியமான வசனம். That is why in the New Testament the promises of God are called precious. Precious means valuable. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டிலே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி சொல்றாருங்கன்னா வெளியேறப்பெற்ற வாக்குத்தத்தங்கள் என்று. But today we are going to go one step further. இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். I'm going to show you that God not only blessed Abraham and his immediate descendants, but even the nation of Israel were blessed and prospered because of the covenant God made with Abraham. ஆபிரகாமுக்கு அடுத்து வந்த தலைமுறையினர் மட்டுமல்லாமல் ஆபிரகாமுடைய சந்ததியாக இஸ்ரவேல் ஜனத்தார் அனைவருக்கும் இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் வந்து தங்கினது என்று பார்க்கலாம். See, the blessing didn't stop with Abraham or his immediate descendants. அது ஆபிரகாமுக்கு அவனுக்கு உடனே பின் வந்த தலைமுறையானவரோட நிக்கல அந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள். Because the promise was to every descendant of Abraham, all his descendants. ஏன்னா இந்த வாக்கு எப்படி இருக்குன்னா தலைமுறைக்கும் சந்ததிக்கும் என்று சொல்லி இருக்கிறதுனாலே. So I will show you how Israel as a nation, the entire nation, no matter how many generations came and went, God remembered the nation of Israel and blessed them and prospered them because of the covenant that he made with Abraham. எவ்வளவு காலங்கள் வந்து போனாலும் எவ்வளவு தலைமுறை வந்துட்டு போனாலும் தேவனானவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவாய் காத்து உயர்த்தி வைத்திருந்தார், தன் உடன்படிக்கையை மறக்காமல். Can you imagine? யோசிக்க முடியுதுங்களா? Because of one man, Abraham, ஒரே மனுஷன் ஆபிரகாம் நிமித்தமாக God blessed him, blessed his immediate descendants, blessed the entire nation of Israel. அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு அடுத்து வந்த தலைமுறையை ஆசீர்வதித்தார், தலைமுறையா கூடின இஸ்ரவேல் ஜனத்தார்களையும் ஆசீர்வதித்தார். It doesn't stop there, it goes further. அதோட நிக்கல பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தோட நிக்கல, இன்னும் போகுது. But today let's look at the nation of Israel. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்தாரை நோக்கி பார்ப்போம். See, the nation of Israel came into being and existence, and even till today they exist because of the covenant that God made with Abraham. இஸ்ரவேல் ஜனத்தார் தேசமாக உருவாக்கப்பட்டதுக்கும் இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசம் நிலைத்து நிற்கிறதுக்கும் காரணம் இந்த உடன்படிக்கை தான். If you know biblical history and if you understand secular history, you will see and understand that the nation of Israel would never exist today wasn't for God. இங்கே நம்ம இந்த வேதாகம சரித்திரத்தை பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், சரித்திரத்திலையும் பார்க்கலாம். இந்த இஸ்ரவேல் தேசம் இன்னைக்கு நிலைச்சு நிக்கிறதுனா அது தேவனுடைய செயல் என்றே புரிந்து கொள்ளலாம். From the moment they were formed as a nation, till today, they would never have existed if God wasn't on their side and blessed them. அன்னைக்கு உருவாக்கப்பட்ட நாள் முதல் இன்னைக்கு நிலைத்திருக்கிற நாள் வரைக்கும் தேவன் இல்லை என்றால் இன்னைக்கு இருந்திருக்கவே மாட்டாங்க அவங்க. Both biblical history and secular history shows us how God time and again protect them, preserve them, deliver them, sustain them even till today. வேதாகம சரித்திரத்திலேயும் உலகத்தின் சரித்திரத்திலேயும் பார்க்கிறோம் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது, உபத்திரவம் வந்தது, அந்த நாட்கள்ல எப்படி தேவன் காத்தார் என்பதை பார்க்கலாம். So the nation of Israel came into being and existence only through Abraham. இந்த இஸ்ரவேல் தேசம் எப்படி தேசமாக உருவாக்கியது, எங்கிருந்து ஆரம்பித்தது? ஆபிரகாமில் இருந்து. That is why God called Abraham out. ஆகவே தான் ஆபிரகாமை புறஜாதியிலிருந்து தேவன் அழைத்தார். Because through him he was going to form a new nation, a new people. எதுக்காக ஆபிரகாமை புறஜாதியிலிருந்து அழைத்தார் என்றால் இவன் மூலமாக ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும், விசுவாச தேசம் என்று. So that is why he called Abraham. So through Abraham the nation of Israel can come into being. ஆபிரகாம் மூலமாக
இஸ்ரவேல் தேசம் உருவாயிற்று. And not only that, he made a covenant with Abraham. அது மட்டும் இல்லாமல் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின பொழுது, And because of the covenant that God made with Abraham, அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக God was under obligation to protect, to preserve from all evil, from the enemies, from disease and from everything, pestilence. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினாரே, அது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனத்தாரை எல்லா விரோதிகளுக்கிட்ட இருந்தோம், எல்லா நோய்கள் இருந்தோம், வியாதிகள் வாதைகள் இருந்தும் காப்பாற்றினார் தேவன் அநேக முறை. Now I use the word obligation. God is under obligation with great reverence and humility. இங்க பாருங்க, அவரு இந்த மாதிரியான செய்ய வேண்டிய கடமைக்குள்ளானார். அவருடைய கடமை ஆயிடுச்சு. அது சொல்லப்போனால் is under obligation because of his word. அவருடைய வார்த்தை கொடுத்தாரே ஆபிரகாமுக்கு, அது நிமித்தமாக அவர் கடமைப்பட்டிருந்தார் இவர்களை காக்க. So as you read the history of Israel, you will find out how God was under obligation to Israel to protect them, to preserve them from the enemies, from sickness, from disease, from pestilence. பாருங்க, தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்த நிமித்தமாக கடமைப்பட்டிருக்கிறார். எதுக்கெல்லாம்? இஸ்ரவேல் ஜனத்தாரை பாதுகாக்க, விரோதிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அவருக்கு வேலை. அவருடைய கடமை. நோய்கள், வாதைகள், வேதனைகள் எல்லாம் வந்தது காலகட்டத்திலே எல்லாவற்றிலும் நீங்க அவங்களை பாதுகாத்தார். He was under obligation to provide them with food, water, clothing and healing. இன்னும் கடமை இருக்குது. என்ன கடமை தெரியுங்களா தேவனுக்கு? அவர்களுக்கு வியாதி நீங்க சுகம் கொடுத்து அவர்களை ஆரோக்கியத்திற்குள்ள நடத்தி அவர்கள் தேவைகளை சந்திக்கணும். He was under obligation to bless them, multiply their sheep, their flocks and their cattle. என்ன கடமை? இன்னொரு கடமை இருக்குன்னா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய மேய்ச்சல்களை விருத்தி பண்ண வேண்டிய கடமையும் தேவன் மேல் இருந்தது. He was under obligation to bless the lands and the crops. அவர்களுடைய தேசத்தின் நிலத்தையும் பயிர்களையும் ஆசீர்வதிக்க பாதுகாக்கக்கூடிய கடமை அவர் மேல் வந்து விழுந்தது. And I'll show you how the people of Israel held the most honorable positions in office. இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லா தேசத்திலும் அந்த காலகட்டத்திலே பெரிய பதவியில போய் அமர்ந்தார்கள். And they lived in the best of the land. தேசத்தின் நன்மையிலே புசித்தார்கள், வாழ்ந்தார்கள். As you read the history of Israel, this is what you will see. இஸ்ரவேல் தேசத்தாருடைய சரித்திரத்தை பார்ப்போம் என்றால் இவைகளை தான் இப்படி எல்லாம் வாசிக்கிறோம். And all because of the promise that God made to Abraham. இதெல்லாம் எதனாலே வந்துச்சு? அவங்களுக்கு தேவன் பண்ணி உடன்படிக்கை பண்ணி ஆசீர்வாதத்தினாலே. Astounding, isn't it? ஆச்சரியமா இருக்கு இல்லீங்களா? God protected them from the enemies, from pestilence, from sickness, from disease. தேவன் அவங்களை பாதுகாத்தார். அவரோட கடமை இல்லையா? அதனால விரோதிங்கிட்ட இந்த வியாதி, வேதனை, வாதைகளில் இருந்ததெல்லாம் பாதுகாத்தார். He was obligated to give food, water. அவர்களுக்கு ஆகாரமும் தண்ணி கொடுக்கிற கடமை அவர் மேல் இருந்தது. See, he was under obligation to do all these things for the nation of Israel because of his promise to Abraham. இந்த மாதிரியான கடமைகளை அவர் கையாண்டு நிறைவேற்றினார். ஏன் தெரியுங்களா? ஆபிரகாமுக்கு அவர் செய்த வாக்கு நிமித்தம் தான். I'll show you how the nation of Israel prospered even in the midst of famine. They எப்படி prospered. பஞ்சகாலத்திலும் இஸ்ரவேல் தேசத்தார் விருத்தி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோமே. There was not one poor person in the nation of Israel as long as they were in the covenant. அவர்கள் உடன்படிக்கையின் கீழாக இருக்கும் மட்டுமாக ஒரு தரித்திரன் கூட அந்த தேசத்தில் Not one sick person as long as they were in the covenant. அந்த உடன்படிக்கையின் கீழாக அவர்கள் இருக்கும் மட்டுமாக ஒரு வியாதியஸ்தன் இல்லை. They held the highest office. இன்னும் சொல்ல போனா சரித்திரத்திலே தேசங்களிலே அநேக தேசங்களிலே அவர்கள் பெரிய அதிபதிகளாக இருந்தார்கள். Lived in the best of the land. சொல்ல போனா எந்த தேசத்துல இருந்தாங்களோ அந்த தேசத்தின் நன்மைகளை இவங்க தான் அனுபவிச்சாங்க. Not because they were fit, they were worthy, they were qualified for all these things. இதெல்லாம் செய்யறதுக்கு தேவன் கடமைப்பட்டு இருக்கிறதுக்கு ஏதோ இஸ்ரவேல் ஜனங்களா நல்ல பூரணமானவங்க, ஒண்ணுமே தப்பு செய்யாதவங்க இல்ல. Only because of one reason, God's promise to Abraham. எல்லாம் ஒரே ஒரு காரணத்தினாலே தான் தேவன் இவைகளை செய்தார். ஆபிரகாமுக்கு அவர் செய்த வாக்கின் நிமித்தம் தானே. In Genesis chapter 46. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே. Let's turn there for a moment. திருப்பிக் கொள்ளலாம். 46ஆம் அதிகாரம் ஆதியாகமம். Genesis chapter 46. Verse 26 and 27. 26-27 வசனம். 46-26. All the persons who went with Jacob to Egypt, who came from his body, besides Jacob's sons, wives, were 66 persons in all.
And the sons of Joseph who were born to him in Egypt were 2 persons. And all the persons of the house of Jacob who went to Egypt were 70. யாக்கோபுடைய குமாரர்கள் மனைவிகள் தவிர அவனுடைய கற்ப பிறப்பாய் இருந்த அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் 66 பேர். யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேராயிருந்தார்கள். So it says there very clearly that Jacob went into Egypt. When he went with all his family members, totally there were just 70 people. அது மொத்தமா 70 பேரா போய் எகிப்திலே காணப்பட்டார்கள் கடைசில. And there was a reason why God was taking them to Egypt, because there was going to be a famine there, and God was going to preserve them in there, so God was taking them to Egypt. அவர் தேவனானவர் இவர்களை எகிப்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அங்க பஞ்சம் வரப்போகுது, ஆகவே அங்க கொண்டு போனார். So 70 people going to Egypt. 70 பேராய் இருந்தார்கள். Then you come to Exodus chapter 1. அப்புறம் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். I'll read verse 7 to 9. 7 ல இருந்து 8 வரைக்கும் படிக்கிறேன். Exodus chapter 1 verse 7 to 9. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 7 ல இருந்து 9 வரை. But the children of Israel were fruitful and increased abundantly, multiplied and grew exceedingly mighty, and the land was filled with them. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. The words are very important there. பாருங்க என்ன மாதிரி வார்த்தைகள். The children of Israel were fruitful, increased abundantly, multiplied and grew exceedingly mighty. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. Land was filled with them. தேசம் அவர்களால் நிறைந்திருந்துச்சு பாருங்க. Well, you may ask what's so astonishing about it. என்ன இதுல என்ன பெரிய ஆச்சரியம் நீங்க கேட்கலாம். That is why the circumstance in which they grew and multiplied and filled the land is important. ஆகவே தான் நாம் இவங்க பெருகினாங்களே, பழுகி பெருகினாங்களே, அதுக்கு தேசம் அது என்ன காரணம் என்று நாம் பார்க்க வேண்டும். So next verse it says there, now there arose a new king over Egypt who did not know Joseph. யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான். And verse 9, and he said to his people, look, the people of Israel are more mightier than we. 9ஆம் வசனத்துல அந்த ராஜா சொல்றான் பாருங்க, அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். So now this new king of Egypt is afraid of the people of Israel because they are growing exceedingly and they are becoming more mightier than them. என்னாச்சு, இப்ப புதிய ராஜா வந்தா எகிப்திலே, அந்த ராஜாக்கு இப்ப பயம் வந்துருச்சு, இவங்க பெருகி தேசத்தை நிறைஞ்சே இருக்கிறாங்களேன்னு. The later verses describes the extent of his fear. அவனுடைய பயம் எப்படிப்பட்ட பயம் இருந்ததுன்னு அடுத்த வசனங்கள்ல அவன் எவ்வளவு போனா அந்த அளவுக்குன்னு பார்க்கிறோம். Verse 10 and 11. 10-11. So let us deal shrewdly with them, lest they multiply, and if it happens in the event of war that they should join our enemies and fight against us and go up out of the land. அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். Therefore set taskmasters over them to afflict them with their burdens, and they built for Pharaoh supply cities, Pithom and Ramses. But the more they afflicted them, the more they multiplied and grew, and they were in dread of the children of Israel. 11ஆம் வசனம் பாருங்க, அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். Verse 12, if you read there, it says they dreaded the nation of Israel. That means they were literally terrified by the nation of Israel. பாருங்க, இவங்க இந்த இஸ்ரவேல் தேசத்தால பயத்தினால பிடிக்கப்பட்டிருந்தார்கள் எகிப்தியர். Can you imagine that? யோசிக்க முடியுதுங்களா? They are slaves there, but the Egyptian king there is afraid of the nation of Israel. He is terrified by them. இங்க பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனத்தாரை குறித்து ராஜா பார்வோனுக்கும்
ஜனங்களுக்கும் பயம் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அடுத்த வசனம் பார்க்கலாம், எரிச்சலும் வந்துச்சு அவங்கள பார்த்து. So they began to deal shrewdly with the people of Israel. ஆகவே இவங்களுக்கு கோபம் வந்ததுனா ரொம்ப ஒடுக்க ஆரம்பிச்சாங்க. Make life very miserable for them, make it very hard for them, burden them with the work. இஸ்ரவேல் ஜனத்தாருடைய வாழ்க்கையை பாரமாக்கி அவங்களுக்கு நாட்களை கடினமாக்கினார்கள். Because they didn't want them to multiply. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க பெருக கூடாது என்பதற்காக. They didn't want them to become a mighty nation. எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனத்தாரை பெரிய தேசமாக கூடாது என்பதற்காக. All through the history of Israel you will see, from the moment the nation was formed, they were trying to destroy it. வரலாற்றிலே காண்கிறோம், இஸ்ரவேல் தேசம் உருவான நாள் முதல் கொண்டு அவர்களை ஒடுக்க பார்க்கிறார்கள் எல்லாருமே. But verse 12 says, the more they afflicted them, the more they multiplied and grew. ஆனா 12ஆம் வசனம் என்ன சொன்னாரு? ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். The more they were persecuted, the more they were burdened in life, the more hard life became, the more they multiplied and grew there. அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள், இன்னும் பெருகினாங்க. Come down to verse 13. 13ஆம் வசனம் பாருங்க. So the Egyptians made the children of Israel serve with rigor, and they made their lives there with hard bondage and mortar in brick and in all manner of service in the field. All their service in which they made to serve was with rigor. 13ல இருந்து பாருங்க. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகி இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். And then the king of Egypt spoke to the Hebrew midwives, of whom the name of one was Shipra, and said, when you do the duties of a midwife for the Hebrew woman, see them on the birth stools. If it is a son, then you shall kill him, but if it is a daughter, then she shall live. 15ஆம் வசனம். அதுமின்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். And then as you come down to verse 22, 22ஆம் வசனத்துல வந்து பாருங்க. So Pharaoh commanded his people saying, every son who is born you shall cast into the river, and every daughter you shall save alive. அப்பொழுது பார்வான் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான். All these verses here describe the extent of their persecution. இந்த வசனங்கள் எல்லாம் என்ன காண்பிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனத்தாரோட உபத்திரவம் எவ்வளவு தூரம் போயிருக்குதுன்னு பாருங்க. I think no other nation would have gone through what the nation of Israel went through. இஸ்ரவேல் தேசத்தார் போன அளவுக்கு இந்த உலகத்துல சரித்திரத்துல எந்த தேசமும் கஷ்டப்படல. How much they were persecuted. எவ்வளவாய் அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். So that the Egyptian king wanted to make life miserable for the people of Israel. எகிப்தின் ராஜா பார்வோன் அவர்கள் வாழ்வை கசப்பாக்கினார்கள். They gave them hard labor to do. வேலை செய்யதுக்கு அவ்வளவு கடுமையான வேலைகளை கொடுத்தார்கள். And not only that, they commanded the midwives there that every male child that was born, you either throw that child into the water, or if not, kill that male child. என்ன சொல்லுகிறார் ராஜா? எந்த அளவுக்கு போனா தெரியுங்களா? மருத்துவச்சிங்களை கூப்பிட்டு சொல்ற அளவுக்கு, ஆண் பிள்ளையா இருந்தா கொன்னுடுங்க, இல்லைன்னா நதியில போட்டுருங்க, பெண் பிள்ளையா இருந்தா விட்டுடுங்கன்னு சொல்றாங்க. See, that tells you how much they fear the nation of Israel. இது என்னத்தை காண்பிக்கிறது? அவர்கள் எவ்வளவாய் பயந்தார்கள் இஸ்ரவேலரை கண்டு என்பதை. Shows you to what extent they fear the nation of Israel. எவ்வளவு அளவுக்கு பயந்தார்கள் என்பதையும் இவை காண்பிக்கிறது. They fear them so much that they said the children, kill them while they are children itself. Every child that is born you kill. எந்த அளவுக்கு பயம் தெரியுங்களா எகிப்தியருக்கு? பிறக்கிற குழந்தையை கொல்ற அளவுக்கு பயம் இவங்களை பிடிச்சிருந்தது. So he commanded the midwives. He said, anytime a child is born there, you either, if it's a male child, you either throw it in the water or kill the child. என்ன சொல்லிட்டாங்க? மருத்துவச்சிங்களை கூப்பிட்டு கூட சொல்லிட்டாங்க, ஆண் பிள்ளையா இருந்தா கொன்னுடுங்க, நதியில போட்டுருங்க, பெண் பிள்ளையானா தப்பிக்க விடுங்கன்னு. It's in this situation that the Bible says that the nation of Israel prospered and grew and multiplied. இந்த சூழ்நிலையிலே வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலர்
பலுகி பெருகினார்கள். You know why? ஏன் தெரியுங்களா? Because of the covenant that God made with Abraham. ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக இப்பொழுது பெருகிறார்கள். God was under obligation to protect them from their enemies. பாருங்கள், இப்ப தேவனுக்கு கடமை வந்து விட்டது. விரோதிகள் கிட்ட இருந்து எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனத்தரை பாதுகாக்க வேண்டிய கடமை. I'll show you how God preserved them, protected them, delivered them, blessed them and prospered the nation of Israel. காண்பிக்கிறேன் எப்படி தேவனானவர் இஸ்ரவேல் தேசத்தாரை விரோதிகளிலிருந்து பாதுகாத்து பராமரித்து அவர்களை விடுதலையாக்கி எவ்வளவெல்லாம் நடத்தி செல்கிறார் என்பது. King gives a command, kill every male child or throw the male child into the water. ராஜா சொல்றாரு, கொன்னுடு ஆண் பிள்ளையை இல்லனா தூக்கி போட்டுரு நதியில. But the Bible says that God, gave favor to the nation of Israel so that the midwives didn't kill the children, they protected the children rather. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள், அந்த மாதிரி சொல்லும்போது மறுத்து வச்சிருங்க. இந்த ரெண்டு பெண்கள் என்ன செய்றாங்க? ஆண் பிள்ளைகளை காப்பாத்துறாங்க. Can you imagine that? யோசிக்க முடியுதுங்களா? The midwives were doing something against the king's command. ராஜாவுடைய கட்டளைக்கு மீறி இந்த ரெண்டு மறுத்து வச்சிங்க செயல்படுறாங்க. That is what favor means. அதுதான் தயவு என்பது. They were favoring the people of Israel. இஸ்ரவேல் தேசத்தார் மேல் தயவு காண்பிக்கிறார்கள். All this is because of God. எல்லாம் தேவனாலே ஆனது. So even though they try to kill every male child and persecute them and try to wipe them out there, still the nation of Israel prospered there. ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்னு அந்த வம்சத்தை அழித்து விட வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனாலும் அவைகளின் மத்தியிலும் பலுகி பெருகினார்கள். Come down to Exodus chapter 2. அதே இரண்டாம் அதிகாரத்தை தொடர்ந்து பார்க்கலாம். I'm just taking selected scriptures சில வசனங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து சொல்லிட்டு போய் to give you a picture of the nation of Israel இஸ்ரவேல் தேசத்தாரோட அவர்களுடைய வாழ்வின் ஒரு மேலோட்ட and to show you how God protected them, God delivered them, God blessed them and prospered them because of the covenant he made with Abraham. எப்படி ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக அவர்களை காப்பாத்துறாரு, பராமரிக்கிறாரு, தப்பிக்க வைக்கிறார் என்பதெல்லாம். Verse 23 to 25. 23 ல இருந்து பார்க்கலாம். And now it happened in the process of time that the king of Egypt died, and the children of Israel groaned because of the bondage, and they cried out, and their cry came up to God because of the bondage. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்ததியில் வெட்டினது. So God heard their groaning, and God remembered his covenant with Abraham, with Isaac and Jacob. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். And God looked down upon the children of Israel, and God acknowledged them. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். What is happening here? இப்போ என்ன நடக்கிறது? In verse 23, life had become so hard, so difficult that the people of Israel were literally groaning and moaning there. பாருங்க, அவ்வளவு வருத்தமாயிடுச்சு, கசப்பாயிடுச்சு. அவர்கள் முறையிட்டார்கள், பெருமூச்சு விட்டார்கள் தேவனை நோக்கி. The bondage was too much for them, burden was too much for them, life was very hard and difficult for them. அவள் வாழ்வு அவ்வளவு பாரமாயிடுச்சு, வாழ்க்கை தள்ளுறது கடினமானதினாலே இப்பொழுது அழுகிறார்கள். So they cry out to God. தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். And it says that God heard them and God came to them. You know why? Because of Abraham. God came and God delivered the nation of Israel. இப்ப பாருங்க 24ஆம் வசனத்துல வருது பாருங்க, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். The moment they cried out to God, God came and God delivered them from bondage there because of his promise that he gave to Abraham. பாருங்க, அவங்க அழுத உடனேயும் தேவன் வராரு, அவங்க உடன்படிக்கை நிமித்தமாக வந்து அவங்களை விடுதலை பண்ண. And I tell you, as you read the history of Israel, you will see that no nation was delivered with such mighty signs, wonders and miracles like the nation of Israel. பார்க்கிறோம் சரித்திரத்திலே என்ன ஆச்சு என்பதை. இந்த காலகட்டத்துல எந்த நாடும் அந்த மாதிரி சுதந்திரம் பெறல. இஸ்ரவேல் தேசத்தார் பெற்ற மாதிரி. You'll never read about any other nation being delivered in such a wonderful way, in a marvelous way. அற்புதமாக அதிசயமாக விடுதலை பெற்றார்கள், சுதந்திரத்தை பெற்றார்கள். How many miracles, abnormal miracles God performed there in delivering the people of Israel. ஆச்சரியமான அற்புதங்கள்,
இதுவரைக்கும் கண்டிராத அற்புதங்கள் நடந்தது அவங்க வாழ்விலே. So here they are in trouble, they have been persecuted there. இங்க அடிமைத்தனத்திலும் உபத்திரவத்திலும் மாட்டிக்கொண்டார்கள். And they cry out to God. தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். God remembers his covenant with Abraham, so he raises up Moses to deliver them from them. தேவன் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார், மோசேயை அனுப்பி அவர்களை சுதந்திரமாக்கினார். And he delivers them with mighty signs, wonders and miracles that no other nation ever experienced. அவருடைய பலத்த கையினால் செய்த அற்புதம் அடையாளங்களை கொண்டு மற்ற தேசத்திலே உருவாக அதிசயத்தை செய்து விடுதலையாக்கினார். Astounding miracles God performed for them. அவர்களுக்கு என்று அற்புதமான அற்புதங்கள் செய்தளினார். 40 years they were going through the wilderness. 40 வருஷம் இப்ப வனாந்தரத்துக்கு கூடாய் போகிறார்கள். And you just see their life even in wilderness. வனாந்தரத்திலே இருக்கிறவங்க வாழ்வை பாருங்களேன். During those 40 years he provided food for them, he provided water for them, and if they needed healing he provided healing for them. அந்த 40 வருஷம் வனாந்தரத்திலே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, தண்ணீர் கொடுத்தாரு, சுகத்தை அருளினாரு. Can you imagine that? யோசிக்க முடியுதுங்களா? For 40 years he provided food, he provided water. 40 வருஷம் சாப்பாடு தண்ணீலாம் கொடுத்து உதவினாரு. And not only that, it says there that the clothes were not worn out and the shoes and the sandals did not wear out. இன்னும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தனிப்பட்ட முறையில் அவர்கள் உடுத்திருந்த உடை கிழியவும் இல்லை, அவர்கள் பாதரட்சை தேயவும் இல்லை என்று. During the day he gave them a pillar of cloud there to protect them from the desert sun and the heat. பகலிலே மேகஸ்தம்பம் வந்து நின்னது அவங்களுக்கு நிழல் கொடுக்க, வெயிலிருந்து காப்பாற்ற. Because the sun was very hot in the desert, says. So during the day he gave them a pillar of cloud to protect them from it. பாருங்க, வெயில் அடிச்சா அவ்வளவுதான் உச்சத்துக்கு போய்டும். அங்கே மேகஸ்தம்பமாய் வந்து நின்னார் நிழலாக. And during the night he gave them a pillar of fire for light and for heat. இரவு நிலையில ரொம்ப குளிரும் வனாந்தரத்துல, அது உச்சகட்டத்துக்கு போகும். ஆகவே அக்னி ஸ்தம்பமாக அவர்களுக்கு சூடு கொடுக்க, அவர்களுக்கு வெளிச்சம் அருள இரவிலே வந்து நிற்கிறார். All this he did only for one reason, because of the promise that he gave to Abraham. இதெல்லாம் எதுக்கு செய்தார்? ஆபிரகாமுக்கு தான் பண்ண உடன்படிக்கை நிமித்தமாக அந்த ஒரு காரியத்துக்காக இவ்வளவு செய்கிறார். Not only that, அது மட்டும் இல்லாம when he delivered them from Egyptian bondage and the burden of the Egyptians, எகிப்தியருடைய பாரம், அவர்களுடைய உபத்திரவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். if you read in Exodus chapter 12, 12ஆம் அதிகாரத்தை யாத்திராகத்துல படிச்சீங்கன்னா verse 35 and 36, 35-36 God tells them, go to your neighbors and ask them for ornaments of silver and gold and clothing. என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க விடுதலையாகி சுதந்திரமாக போகிறீங்க, இஸ்ரவேல் தேசத்தாரே போய் எகிப்தியர்கிட்ட பெண்கள் கிட்ட போய் பக்கத்து வீட்டுக்கிட்ட போய் நகைகளையும் பொன்னுகளையும் வாங்குங்கன்றாரு. You know, some Bibles use the word borrowed there. They went and borrowed. It's not. என்ன சொல்கிறது சில வசனம், அவர்கள் கடன் வாங்கினார்கள் என்று. அப்படி அல்ல. Borrowed is not the right word there. அங்க கடன் வாங்கினார்கள்ன்றது வார்த்தை வந்து தவறு. The correct Hebrew word that has been translated is ask, go and ask. என்ன சொல்கிறது சரியான வார்த்தை? போய் கேளுங்கள் என்பதுதான். So God says that now I'm going to deliver you. So before I deliver you, you go to the people, the Egyptian people there, and ask them for silver and gold. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனத்தாரே போய் எகிப்தியர்கிட்ட வெள்ளி உடைமைகளையும் பொன்னு உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேளுங்கள் என்று. Now you know anybody does give silver and gold if they come and ask? பாருங்க, யாராவது உங்களுக்கு தெரியுமா போய் கேட்டா வெள்ளியும் பொன்னு எடுத்து கொடுக்கறவங்க உங்களுக்கு தெரியுமா? Well, if you know anyone at that, please send their address and name to me. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க, என்கிட்ட அட்ரஸ் கொடுங்க. Nobody will give it, isn't it? யாரும் கொடுக்க மாட்டாங்க. But God says, you go and ask them for how much silver you want and how much gold you want, how much you want, no limit. Ask them for how much you want. கேளுங்கள், கேட்டு வாங்கி கொள்ளுங்கள், எவ்வளவு வேணும் போய் எல்லா இடத்துலயும் கேட்டு வாங்கிக்கோங்க எவ்வளவு வேணுமோ. And when they went and asked the neighbors, they gladly brought all the silver and gold and gave it to them. பாருங்க, அவங்க போய் எகிப்தியர்கிட்ட கேட்டாங்க, அவங்க என்ன வேணுமான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. What is silver and gold if it is not material prosperity? அது வெள்ளி உடைமைகளையும் பொன்னு உடைமைகளையும் சொல்லும் பொழுது அது பொருளாதாரம் தானே. அதெல்லாம் isn't that material prosperity? அதெல்லாம் பொருளாதார செழிப்பு தானே. Who told them?
யாரு சொன்னது? God was the one who told them. தேவன் தானே சொன்னாரு அது வேணும் உங்களுக்குன்னு. They did not think about the silver and gold. சில்வர் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் இஸ்ரவேல் ஜனத்தாரா நினைச்சு பார்த்தாங்க. I don't know why preachers are mad against, financial and material prosperity. எனக்கு தெரியல எப்படிதான் கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் பொன் உடைமைகளும் வெள்ளி உடைமைகளும் செழிப்புனா எரிச்சல் வருதோ உங்களுக்கு தெரியல. People of Israel didn't think about. They didn't say, oh, we are going to go into the wilderness, we are going to go here and there, let's go steal gold or borrow gold or do. No, they didn't think about it. இஸ்ரவேல் ஜனத்தார் யோசிக்கவும் இல்லை, நம்ம போறமே போய் திருடுவோம்னு கூட நினைச்சு போட பார்க்கல. God tells them. தேவன் சொல்றாரு பாருங்க. He says, you go and ask them how much you want and they will give you. நீ போய் உனக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க கேளுங்க, அவங்க கொடுப்பாங்கன்னாரு. Gold and silver is material prosperity, my வெள்ளி friend. உடைமைகளையும் பொன் உடைமைகள் என்றால் பொருளாதார செழிப்பை குறிக்கிறது. So God not only liberated them from bondage and from slavery and all that, but when He delivered them with lot of silver and gold, financial and material prosperity. தேவனானவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பாருங்க பொருளாதார செழிப்பை கொடுக்கிறார். வெள்ளி பொன் வைரம் எல்லாத்தோட வராங்க அவங்க. I believe that God paid them 40 years of wages one time. ஒரே நாள்ல அந்த 40 வருஷமா அடிமைத்தனத்தில் இருந்தாங்களே அதோட சம்பளத்தை எல்லாம் கொடுத்துட்டாரு ஒட்டுமொத்தமா. 40 years wages came lump sum. 40 வருஷமா பண்ணின அந்த அடிமைத்தனத்தின் சம்பளம் வந்துருச்சு மொத்தமா. With all areas, with all PF, everything, all came together. ஒட்டுமொத்தமா எல்லாம் ரிட்டையர்மென்ட் எல்லாம் ஒண்ணா வருது பாருங்க. அரியஸ் இந்த PF எல்லாம் சேர்த்து ஒண்ணா வாங்கிட்டு வராங்க. So when they left there, they left as a prosperous nation. அங்க எகிப்தை விட்டு வெளியில வரும் பொழுது செழிப்பான இஸ்ரவேல் தேசமாய் கிளம்புறார்கள். Come down to Genesis chapter 47. 47ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். ஆதியாகமம் Genesis chapter 47. ஆதியாகமம் 47. I want to show you how they held the most honorable positions in office and how they lived in the best of the land. எப்படி தேசத்தினுடைய உயர்ந்த அதிபதியாக இருந்தார்கள், அந்த தேசத்தின் நன்மைகளை எப்படி புசித்தார்கள் என்பதை பார்க்கலாம். See, when we talk about prosperity, when we talk about believing God for the best and all that, it is based upon scriptures only. பாருங்கள், தேவனை செழிப்பாக்குவதற்கு விசுவாசிங்க, நம்மளுக்கு சிறந்ததை அவர் அளிக்க விரும்புகிறார் என்பதை விசுவாசிங்கன்னு சொல்றோமே, இதுக்கெல்லாம் வசன அடிப்படையில தான் சொல்லுகிறோம். Genesis 47. ஆதியாகமம் 47. If you read verses 1 to 12. ஆரம்பத்திலிருந்து பாருங்கள். Says then Joseph went and told Pharaoh and said, my father and my brothers and their flocks and their herds and all that they possess have come from the land of Canaan, and indeed they are in the land of Goshen. யோசேப்பு பார்வோனிடத்தில் போய் என் தகப்பனும் என் சகோதரருக்கும் உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள், இப்பொழுது கோசேன் நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி, and he took 5 men from among his brothers and presented them to the Pharaoh. தன் சகோதரரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். Then Pharaoh said to his brothers, what is your occupation? And they said to Pharaoh, your servants are shepherds, both we and also our fathers. பார்வோன் அவருடைய சகோதரரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமன்றி. And they said to Pharaoh, we have come to dwell in the land because your servants have no pasture for their flocks, for the famine is severe in the land of Canaan. Now therefore please let your servants dwell in the land of Goshen. கானான் தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருக்கிறது, உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம், உமது அடியாராகிய நாங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். So all of Joseph's brothers and father, everybody come here to see Joseph and meet him there. இப்போது யோசேப்பும் யோசேப்புடைய சகோதரரும் தாய்மாரும் தந்தையினரும் வராங்க. இப்போ So Joseph takes them to Pharaoh and introduces them and tells him that this is his family. அப்போ பார்வோன் இடத்திலே யோசேப்பு தன் சகோதரரை கூட்டது, இவங்க தாங்க எங்க குடும்பம்னு சொல்றாரு. And he takes 5 of his brothers there and introduces 5 of his brothers to the Pharaoh. அந்த சகோதரர்கள் 5 பேரை மட்டும் பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய், இவங்கலாம் என்னுடைய சகோதரருங்க, என் குடும்பத்தினர்ன்றான். And then the Pharaoh looks at Joseph's brothers and asks them, what is your occupation? பார்வோன் யோசேப்புடைய சகோதரர்களை நோக்கி, உங்களுடைய தொழில் தான் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. Occupation, that means what do you do? உன்னுடைய தொழில் என்ன? And they said that we are shepherds, we and our fathers are all shepherds. நாங்களும்
எங்கள் பிதாக்களும் மேய்ப்பர்கள் மேய்க்கிறவர்கள் என்று சொன்னார்கள். And there is famine, a severe famine in the land of Canaan. That is why we have come here for survival. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க, கானான் தேசத்திலே கொடிய பஞ்சம் இருக்கிறது, அங்க மேய்ச்சல் பண்ண முடியல, அதனால தான் இங்க வந்தோம். So please give us a place here so that we can settle down here. Give us a piece of land here. என்ன சொல்றாங்க, இங்க இருக்கிற கோசேன் தேசத்தை பட்டணத்தை கொடுங்க, கொஞ்சம் தேசம் இருக்குதா, ஒரு ஊர் கொஞ்சம் இருக்குதே, அதை கொடுங்க அந்த நிலத்தைன்னு கேக்குறாங்க. Then come down to verse 5. 5ஆம் வசனத்துல பாருங்க. Pharaoh spoke to Joseph saying, your father and your brothers have come to you. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே. It doesn't say they have come to me. பாருங்க, பார்வோன் சொல்ல பாருங்க, உன் சகோதரன் உன் தகப்பனும் என்கிட்ட வந்தாங்கன்னு. Everything was entrusted in the hands of Joseph. யோசேப்பு கிட்ட தான் பார்வோன் எல்லாத்தையுமே கொடுத்திருக்கான், ஒப்படைச்சிருக்கான். So he says here, they have not come to me, they have come to you. உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே. That means it's your problem. You do whatever you want with them. Whatever you want to give them, you give them. அப்படினா என்னப்பா, இது உன்னோட பிரச்சனை, உன் கையில தான், உன்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, என்ன செய்யணுமோ செஞ்சிட்டு போனார். Then listen to verse 6. 6ஆம் வசனம் பாருங்க. It says, the land of Egypt is before you. Have your father and brothers dwell in the best of the land, and let them dwell in the land of Goshen. And if you know any competent men among them, then make them the chief herdsmen over. 6ஆம் வசனம் பாருங்க. எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரனையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடுகளை விசாரிக்கிறதுக்கு தலைவராக வைக்கலாம் என்றான். Verse 6 is wonderful. அருமையான வசனம் பாருங்க, 6ஆம் வசனம். See, when you read the Bible, especially when you come across verses like this, you need to get it into your heart and mind. இந்த மாதிரி வசனத்தெல்லாம் படிக்க வரும்போது குறுக்க வந்துச்சுன்னா அந்த வசனம் உள்ள போகணும் நமக்குள்ள. Sometimes people leave all these wonderful verses and they go to all the cursings and everything, they go to that, the judgments and the cursings. பாருங்க, இந்த மாதிரி அருமையான வசனத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம கிறிஸ்தவங்க எங்க சாபத்தை பத்தி சொல்லி இருக்குதோ அந்த வசனத்தை தேடி தேடி படிப்பாங்க. Sometimes positive preachers like us, Bible preachers like us are accused of only taking the good verses and preaching it from that. இனிமே தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறவங்க எடுத்து நல்ல வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிறோம் பாருங்க, ஒண்ணே அவங்களுக்கு கோபம் வந்துரும். They say, well, in your church you're only talking about faith, you're only talking about healing, you're talking about blessing and prosperity, all the good things only you're talking about. You're not talking about judgment and curses and hell and all that. என்ன சொல்லுவாங்க, இந்த உங்க சர்ச்சிலே சபையார் போதகர்களா என்ன செய்றீங்க, இருக்கிற விசுவாசம், செழிப்பு, ஆரோக்கியம் இதெல்லாம் பேசுங்க. ஆனா பாவம், நியாயம் வருது, நியாய தீர்ப்பு வருது, ஆக்கினை இருக்கிறது, சாபம் இருக்கிறது, இதெல்லாம் பத்தி பேசாதீங்கன்னுவாங்க. Well, I says, what did God say? நான் கேக்குறேன், என்ன தேவன் சொல்லி இருக்கிறார்? Life and death is there. என்ன சொல்றார்? ஜீவனும் மரணமும் உனக்கு முன்பாக இருக்கிறது. Then what did he say? அதுக்கு பிற்பாடு தொடர்ந்து என்ன சொன்னார் நம் தேவன்? Choose life. ஜீவனை தெரிந்து கொள் என்று சொன்னார். I have decided to choose life. நான் தீர்மானித்தேன், நான் ஜீவனை தேர்ந்தெடுப்பேன். If you want to choose death, you choose it. It's your problem. நீங்க மரணத்தை தான் தேர்ந்தெடுக்கணும்னா நீங்க தீர்மானிச்சுக்கோங்க, நீங்க எடுத்துக்கோங்க. Blessing and cursing is there. ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கிறது. What do you want? உங்களுக்கு என்ன வேணும்? You want the curses, you take it. உங்களுக்கு சாபம் வேணும்னா எடுத்துட்டு போங்க. I don't want the curses. எனக்கு சாபம் வேணாம். Jesus died there. He became a curse for me that I may be blessed. இயேசு கிறிஸ்து நான் ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு சாபமானாரே. Sometimes they'll preach every other wrong verse. எல்லா தப்பா இருக்கிற வசனத்தெல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்றது. Correctly they'll choose the wrong verses. சரியா போய் பொறுக்கி எடுப்பாங்க பாருங்க. Well, God himself says choose life. He didn't say choose death. Death is not for you, my friend. சொல்லி கொடுத்திருக்கிறாரு, ஜீவனை தெரிந்து கொள்ளுப்பா, போய் மரணத்தை தெரிந்து கொள்ளாதீங்கன்னு. Curse is not for you. சாபம் உங்களுடையது அல்லவே. If curse is for you and me, then why Jesus died there and took the curse there? அந்த சாபம்லாம் உங்களுக்கு எனக்குனா அப்புறம் ஏன் அவர் சாபம் எடுத்துக்கொண்டு அவர் மரிக்க வேணும் இயேசு கிறிஸ்து? So just listen to verse 6. What a wonderful verse it is. என்ன அருமையான வசனம் பாருங்கள், 6ஆம் வசனத்தை கவனியுங்கள். Pharaoh doesn't say, well, take your people and go live in any part of the land. பார்வோன் உன் ஜனங்களை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் விடுப்பா அவங்க நிலத்துக்கிட்டன்னு சொல்லல. ஏதாவது ஓரமா land that is not fertile, land that is waste, nobody is occupying that, you go and occupy that, somehow survive there. எதுமே
விளைச்சல் கொடுக்காத அப்படி காஞ்சி போயிருக்கிற இந்த ஓரத்துல அப்படி கொடுப்பா என் நிலத்து ஓரத்துல சொல்லல அவரு. No, what did he say? பார்வோன் என்ன சொல்றான்? Best land. சிறந்த நிலத்தை. Everybody say best land. நல்ல இடத்திலே. Best land. நல்ல இடம். See, God doesn't want you to have just anything and everything. பாருங்க தேவன் வந்து ஏதோ ஒன்னு எடுத்துட்டு போங்க கிடைச்சதுன்னு சொல்லல பாருங்க அவரு. Anytime that God thinks about giving anything to you, it is always the best. பாருங்க தேவன் ஏதாவது கொடுக்கலாம்னு அவர் நினைக்கும் போது உங்களை குறித்து சிறந்ததை தான் அவர் எண்ணுகிறார். God gives you a job, he gives you the best job. உங்களுக்கு வேலை கொடுக்கறாரு, சிறந்த வேலையை கொடுக்கறாரு. If he gives you a business, he gives you the best business. வியாபாரத்தை கொடுக்கறாருன்னா சிறந்த வியாபாரத்தை கொடுக்கறாரு. If he gives you a land, he gives you the best land. இடத்தை கொடுக்கறாருன்னா அந்த நிலத்திலே சிறந்த நிலத்தை கொடுக்கறாரு. If he gives you a house, he gives you the best house. வீடு கொடுக்கறாருன்னா சிறந்த வீடு கொடுக்கறாரு. Anything that God plans to give you or promises give you is always the best. பாருங்க தேவன் ஒரு காரியத்தை கொடுக்கணும்னு நினைச்சாலே அவர் சிறந்ததை தானே சிந்திக்கிறார். So that is what we see here. He says, take them and give them the best of the land. என்ன சொல்றான் பாருங்க பார்வோன் இவங்களை கொண்டு போய் நல்ல இடத்திலே விடுன்றான். And then he asked them, what is their occupation, you remember? அப்புறம் கேக்குறான் இல்லீங்களா உங்க தொழில் என்னன்னு? And they said, well, they are shepherds. மேய்ப்பருங்க சொன்னாங்க. So you know what he says? என்ன சொல்றான் தெரியுமா? If you know anyone, then take them and make them as chief shepherds. என்ன சொல்றான்? அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடுகளை விசாரிக்கிறதுக்கு தலைவனாக வைக்கலாம். See, that time it was an agricultural, society, a farming society. அந்த காலத்துல வந்து விவசாயம் தான் ரொம்ப அதிகமா இருந்தது. So he says, okay, they are shepherds, take them and make them chief shepherds. That means let them be at the topmost position. ஆடுகள் மேய்க்கிறவங்கள அதுல திறமையாளா இருந்தா ஆடுகளை மேய்க்கிற சீஃப் ஆக்கு விசாரணைக்காரனாக்குன்றான். This is a consistent teaching of the Bible, my friend. இதுதான் தொடர்ச்சியாக வருகிற போதனை வேதாகம போதனை. I'm not just taking one scripture and try to build a doctrine upon that. ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு பெரிய உபதேசத்தையே கட்டல நானு. No, in Deuteronomy God said there. உபாகமத்திலே சொல்கிறார் In all the blessings he said, I will make you the head and not the tail. You will be on top. என்ன சொன்னார் அங்க ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும் பொழுது உன்னை கீழாக மேலாக்குவேன். நீ வாளாகாமல் தலையாவாய்னார். In everything you will be at the top, my friend. எல்லாவற்றிலும் மேலதானே. Isn't that wonderful? அருமையானவே அல்லவா? He has the best land for them. He has the best job for them, the best position for them, the highest pay for them. சிறந்த இடம், சிறந்த நல்ல மேய்ச்சல் கண்கிற இடம், சிறந்த உயர்வான இடத்துல அவர்கள் வேலை செஞ்சாங்க, சிறந்ததை அனுபவித்தார்கள். I mean, why is God so much interested in the nation of Israel even though time and again they failed him? ஏன் தேவனானவர் அவ்வளவு அக்கறை இஸ்ரவேல் தேசத்தார் மேல? இஸ்ரவேல் தேசத்தார் அவ்வப்பொழுது அவர்கள் தேவனை மறந்தவர்களும் கூட. You read the history, time and again they forget God, time and again they forget his miracles, his power and everything. வேதாகமத்துல சரித்திரத்துல படிச்சு பாருங்களேன், அவ்வப்பொழுது தேவனை மறந்துடுவாங்க, அவர் செஞ்ச நன்மைகளை மறந்து அவரே மறந்துடுறாங்க. So my question is this, why is God so much interested in the people of Israel? இந்த மாதிரியான ஜனங்கள் மேல தேவனுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? என்னோட கேள்வி அதுதான். Why God values them and treasures them so much? ஏன் தேவனானவர் அவ்வளவு மதிப்பா எண்ணி இருக்கிறாரு? I mean, when they are persecuted, he protects them, he preserves them. அவங்க உபத்திரம் வந்தப்ப இவரு போய் எல்லாம் பாதுகாக்கிறாரு. He delivers them. அவர்கள் சுதந்திரம் அவர் கொடுக்கிறாரு சுதந்திரம். He provides them with food and water. அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாரு, எல்லாருக்கும் தண்ணீர் கொடுக்கிறாரு. He blesses and prospers them. அவர்களை ஆசீர்வதித்து செழிக்கும் பண்ணுகிறார் உயர்வான நிலைக்கு. Why? What is the reason behind all this? ஏன் இதெல்லாம் செய்றாரு அவங்களுக்கு போய்? Well, only because of the covenant that God made with Abraham. எல்லாம் ஒரு காரணத்தின் நிமித்தமாக தான், ஆபிரகாமுக்கு தேவன் செய்த உடன்படிக்கையின் காரணம் தான். That is why Genesis chapter 17 verse 7 and 8 is very important. ஆகவே தான் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம் ரொம்ப அவசியம். Covenant was not only between God and Abraham, but every descendant that will come after Abraham. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு மட்டுமல்ல இந்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை உன் தலைமுறையாக இருக்கிற சந்ததிக்கும் என்று சொன்னார். God swore by his own name. God promised Abraham, I will bless you and all your descendants after you. இந்த மாதிரி சொல்லி அவர் ஆணையிடுகிறார் தன் மேலேயே, தன்னுடைய நாமத்தின் மேலேயே, உன்னையும் சந்ததியும் நான் தலைமுறையாக ஆசீர்வதிப்பேன். That is why God was under obligation to bless his immediate descendants as Isaac, Jacob and Joseph. ஆகவே தான் தேவன் மேல விழுந்தது இந்த கடமை.
ஆபிரகாம் போன பிற்பாடு ஆபிரகாமுக்கு பின் வந்த ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டிய கடமை. That is why even when Israel backslided and rebelled against God, God was under obligation to bless them and prosper them. இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேல் தேசத்தார் தேவனுக்கு கீழ்ப்படியாம அவரை மறந்து பின்வாங்கி போன பொழுதும் தேவன் மேல் இருக்குது அந்த கடமை. வந்தாரு, திருப்பி அவங்களே பாதுகாத்து நல்ல வழி நடத்துகிறார். God didn't just leave them like that to backslide and perish in their sins and be destroyed there. பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தார் பின்வாங்கி போனாங்களா? ஒளியட்டோன் விட்டுனே இல்லையே, அவரை விட்டு அழியட்டோன் விடலையே. Every time they backslided from God, God straightened them out. பாருங்க, ஒவ்வொரு முறை அவங்க பின்வாங்கி போகும்பொழுதும் தேவன் வந்து அவங்களை தூக்கின்னு வராரு திருப்பியும். God delivered them and prospered them and blessed அவர்களை them. விடுதலையாக்கி அவர்களை செழிப்பாக்குகிறாரே உயர்வான நிலைக்கு. All because of the promise and the covenant that he made with Abraham. எல்லாம் எதுக்காக? ஆபிரகாமோடு அவர் செய்த உடன்படிக்கை நிமித்தம் தானே. That is why in the Old Testament you will find when people prayed, this is how they prayed: the God of Abraham, Isaac and Jacob. ஆகவேதான் இஸ்ரவேல் தேசத்தார் ஜெபத்தை பாருங்க, ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆரம்பிப்பாங்க? ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தாவே என்று ஆரம்பிப்பாங்க. Even today many people use the name of Abraham, Isaac and Jacob. இன்னைக்கும் அநேகர் யூஸ் பண்றாங்க ஆபிரகாம் தேவன் ஈசாக்கு தேவன் என்று. But I wonder they understand what is the implication in using that name. அந்த நாமத்தை சொல்லி அப்படியாக அவரை ஆரம்பிக்கிறதுக்கே அவர்கள் அர்த்தம் புரிஞ்சிச்சிருக்கோ என்னன்னு தெரியல. When they use the name Abraham, Isaac and Jacob, they were just reminding God that he was a covenant keeping God and he had promised Abraham all these blessings. பாருங்கள், ஒவ்வொரு முறை ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை சொல்லும் பொழுது அவருடைய உடன்படிக்கையை நினைப்பூட்டுகிறது அந்த ஜெபம். But then it doesn't stop there, my friend. அதோடு அது நிக்கவில்லை நண்பர்களே. Because as you read that verse properly, அந்த வசனத்தை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா the blessing didn't stop with the nation of Israel. அந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் தேசத்தார் மோது அதோட நிக்கல. Because if you go back to Genesis chapter 12 verse 3, அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல 3ஆம் வசனத்தை when பாத்தீங்கன்னா God came to Abraham, ஆபிரகாமிடத்தில் தேவன் வந்தாரே, அப்பொழுது God told him to leave his hometown, leave his family and go to the place where he will show them. சொன்னாரே, உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா என்று சொன்ன பொழுது, and then God promised him many things there in Genesis chapter 12. ஆபிரகாமுக்கு தேவன் வந்து 12ஆம் அதிகாரத்தில் அநேக ஆசீர்வாதங்களை கூறுகிறார். And one of the things he says, in you all the families of the earth shall be blessed. என்ன சொல்கிறார்? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். In you all the families of the earth shall be blessed. தெரிந்திருந்தது அவர் மூலமாக தான் அனைத்து பூமியின் வம்சங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று. Paul takes that and he quotes it in Galatians chapter 3 verse 8 there. ஆகவே தான் பவுலானவர் கலாத்தியர் 3:8 அதை சொல்லுகிறார். He says nations shall be blessed because of you. உம்மாலே தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று. See, the promise was not only to Abraham, but it was to Abraham and all his descendants. That means to every family upon the earth. ஆகவே இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் ஆபிரகாம் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, பூமியில் இருக்க அனைத்து வம்சங்கள் எல்லாருக்கும். Can you imagine that? யோசித்து பார்க்க முடியுங்களா? Every family upon planet earth, nations can be blessed because of the promise that God made to Abraham. தேவன் ஆபிரகாமுக்கு பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக பூமியில் உள்ள அனைத்து வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். That is a promise that he gave to Abraham. அந்த மாதிரியான வாக்குத்தத்தத்தை தான் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் தேவன். So the promise was not only to Abraham, ஆகவே இந்த வாக்கு உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, but to his immediate descendants, அடுத்து வந்த தலைமுறைக்கு என்று மட்டுமல்லாமல், to the nation of Israel, இஸ்ரவேல் தேசத்தாருக்கு என்று மட்டுமல்லாமல், and then every family of earth. பூமியில் உள்ள இருக்கிற எல்லா குடும்பத்தினருக்கும் வந்து சேரும். Every nation can be blessed because of ஒவ்வொரு that. தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அவர் நிமித்தமாக. That's why Genesis chapter 17 verse 7 and 8 is a very special verse. ஆகவே தான் ஆதியாகமம் 17 7 8 வசனங்கள் அவ்வளவு முக்கியம். Just imagine every family upon earth can be blessed. யோசித்து பாருங்க, பூமியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Just like how Abraham was blessed. எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே மாதிரி. எப்பொழுது? When they like Abraham believe in God's promise and the word. அவர்களும் ஆபிரகாம் தேவனுடைய வாக்கை விசுவாசித்தது போல தாங்கள் விசுவாசிக்கும் பொழுது. What did Abraham do to prosper, my friend? செழிக்க ஆபிரகாம் என்ன பண்ணினான் நண்பர்களே? He did nothing. ஒண்ணும் செய்யலையே. He just believed God's promise, that's all. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எல்லாம் விசுவாசித்தான். He believed in the promise of God. தேவனுடைய வாக்கை விசுவாசித்தான். Genesis chapter 12, God came to him and God told him, I will prosper you.
என்ன சொன்னார் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே In ஆசீர்வதிப்பேன். chapter 13 we read that he is so prosperous that the earth cannot bear his prosperity. 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அவன் சீமானா இருந்தான், அவன் இருந்த இடத்தை பூமியால சுமக்க கூட முடியலையா, அவ்வளவு செழிப்பு. He did only one thing. ஒரே காரியம் தான் செஞ்சான். When God promised him, when God told him, he just believed it, that's all. தேவன் சொன்ன பொழுது வாக்கு பண்ண பொழுது அவன் விசுவாசித்தான், அவ்வளவுதான் செய்தான். And even today, nations and every family upon the earth can be blessed like Abraham. இன்னைக்கும் ஆபிரகாமை போல ஒவ்வொரு குடும்பமும் பூமியில் இருக்கிறதும் அவனை போலவே செழிப்பாகலாமே. எப்பொழுது When they just like Abraham believe God and his word. ஆபிரகாமை போல அதே வசனத்தை எடுத்து தனக்கென்று விசுவாசிக்கும் பொழுது இப்படி உண்டாகும். See, it's very simple, isn't it? அவ்வளவுதான், எவ்வளவு எளிமை பாருங்கள். All you have to do is believe God's promise. தேவனுடைய வாக்கை எடுத்து விசுவாசிக்க வேண்டியதுதான் நம் வேலை. See, when somebody comes and promises you something, ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு காரியத்தை வாக்கா சொன்னார்னு நினைச்சுக்கோங்க. well, you believe it and you just take a hold of that, isn't என்ன it? செய்வீங்க நீங்க? அப்படியே வார்த்தையை நம்பிட்டு அப்படியே பிடிச்சுக்குவோம் அந்த வார்த்தையை. Especially people who don't have jobs. இன்னும் சொல்ல போனா வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நடக்கும். Somebody comes and say, well, I promise you I'll get you this job. வந்து ஒருத்தர் வந்து ஏங்க உங்களுக்கு இந்த வேலையை நான் கண்டிப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டாருன்னா 6 months comes and goes, he's still believing that person's word. 6 மாசம் வந்து போனாலும் அந்த ஆளோட வார்த்தையை நம்பின்னு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. Sometimes 2-3 years come and go, he's still believing that person promised, so he will give me a job. 2-3 வருஷம் போனாலும் சரியா அந்த ஆள் சொன்னாரேன்னு வச்சிட்டு இருப்பாங்க என்ன பிடிச்சிக்கின்னு. But when God promises, ஆனா தேவன் வாக்கு பண்ணும் பொழுது we find it difficult to அதை believe his word. நம்புறதுக்கு விசுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது நமக்கு. Somebody tells me tomorrow morning you be at home 9 o'clock, I know I'll just write a check for you. நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து நாளைக்கு காலையில 9 மணிக்கு வீட்ல இருங்க, நான் வந்து செக் எழுதிட்டு வரேன். No matter how much you want, I'll write it and give it to you. எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க நான் எழுதி கொடுக்கிறேன். I tell you, if he tells me to come 9 o'clock, I'll be there at 8 o'clock. 9 மணிக்கு வாங்கன்னா நான் போய் 8 மணிக்கெல்லாம் போய் நிப்பேன். I make sure that I don't miss him. அத அவர் விடாம பாத்துக்கணும் நான் தீர்மானிச்சு நான் கரெக்ட்டா இருப்பேன். I tell you, God has wonderful promises for you and me, my நான் friend. சொல்கிறேன் நண்பர்களே, தேவன் அருமையான வாக்குகளை வைத்திருக்கிறார். Just like how he promised Abraham, there are wonderful promises that he has made for you and me. ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரியே அருமையான வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கும் கொடுத்திருக்கிறாரே. And under the old covenant, God was the guarantee that he will fulfill it. பழைய ஏற்பாட்டிலே தேவனே நான் தான் ஆதாரம் உத்தரவாதம் என்று நான் தான் கேரண்டின்னு சொல்லி இருக்கிறார். Abraham asked, what is the surety? What is the guarantee? ஏன்னா ஆபிரகாம் கேட்டான் இல்லையா, இதெல்லாம் நான் உண்டாக எனக்குன்றதுக்கு என்ன உத்தரவாதம்னு கேட்டான். God says, I am the guarantee, I am the surety. அதுக்கு தேவன் சொன்னாரு, அது உத்தரவாதமா கேக்குறேன், நான் தான்பா அதுக்கு கேரண்டியேனாரு. And God stood behind his word. அவருடைய வார்த்தைக்கு பின்பாக தேவனே நின்னார். அவர் வார்த்தை. Did he break his word? அவருடைய வார்த்தையை விட்டாரா? No, never. இல்லவே இல்லையே இன்னும் மட்டும். If he breaks his word, he cannot be God. அவர் தன்னுடைய வார்த்தையை மீறி இருப்பார் என்றால் அவர் தேவனா இருக்கவே முடியாது. He'll be like you and me only. உங்களை மாதிரி என்னை மாதிரி ஆயிடுவார். He never broke his word. அவர் வார்த்தையை மீறதே இல்லை. One generation came and went, another came and went. God always remembered his covenant. பாருங்க, தலைமுறை வருது போகுது, தலைமுறை வருது போகுது, ஆனாலும் அவருடைய வாக்கை மறக்காம அவர் காப்பாத்தி கொண்டு வந்தார். Thousands of years came and went. God remembered his covenant. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வந்துட்டு போச்சு, அவருடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்தே இருக்கிறார். He fulfilled his promise. அவருடைய வாக்கை நிறைவேற்றுகிறார். Because he stood guarantee. ஏன்னா அவர் அல்லவா அதுக்கு உத்தரவாதமா கேரண்டியா நின்னவர். In the New Testament, புதிய ஏற்பாடு we have so much of promises. நமக்கு இன்னும் அதிகமாய் வாக்குகள். My question is, who is the guarantee for you and me now? அந்த வாக்குகளுக்கு உங்களுக்கும் எனக்கும் யார் கேரண்டி அளிக்கிறது? Well, Jesus says, well, I am the guarantee. இயேசு சொன்னார், நான் தான் உங்களுக்கு உத்தரவாதம். I am the surety. நான் தான் உத்தரவாதம்ன்றாரு. I will fulfill every promise that I have promised you. நான் உங்களுக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் நான் உத்தரவாதம். That is the new covenant. அதுதான் புதிய உடன்படிக்கை. That is why Jesus died on the cross and shed his blood. Why? அதுக்கென்று தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சென்று இரத்தத்தை சிந்தினார். எதுக்கு? To make a new covenant with you and me. உங்களுக்கும் எனக்கு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தல்லவா? And to fulfill all the promises that he had promised you and அவர் me. நமக்கென்று வாக்கு பண்ண எல்லா ஆசீர்வாதத்தையும் நிறைவேற்றும்படியாக அவர் உத்தரவாதமா நின்னார். That is why the Bible says that all the promises are A and amen in Christ Jesus. ஆகவே தான் வேத வசனம் சொல்லுது, அனைத்து வாக்கு ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது நமக்கென்று. That means if Jesus has promised you anything through his word, then I tell you, my friend, he is bound by his word.
He is obligated to fulfill what He has promised to you and me. இயேசு கிறிஸ்து வார்த்தை சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் அவரே அதற்கு உத்தரவாதமாயிருந்து அவரே கேரண்டியா நின்று அதை நிறைவேற்ற அவரு பார்த்துக்குவாரு. அவர் கடமைப்பட்டிருக்கிறாரும் கூட. It's difficult to understand. அதை புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டம். How can God, the creator of heaven and earth, the creator of you and me, the sustainer of all things, be obligated to you and me? யோசிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க. உலகத்தையும் அனைத்தையும் உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா உங்களுக்கும் எனக்கும் கடமைப்பட்டிருக்கிறார் என்று சொல்றதுக்கு. He is a king of kings and lord of lords, my friend. அவர் ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தர் அவர். But he is obligated to you and me. ஆனால் இன்னைக்கு அவருக்கு கடமை இருக்கிறதே உங்களுக்கும் எனக்கும் செய்யறதுக்கு. You know why? ஏன் தெரியுங்களா? Because of his promise. அவருடைய வாக்கு நிமித்தமாக தானே. Amen. ஆமென். Prosperity through the covenant. ஆசீர்வாதம் செழிப்பு உடன்படிக்கையின் மூலமாக Many blessings are included, but one of the things is financial and material prosperity. ஆசீர்வாதங்கள் வருகிறது புதிய உடன்படிக்கையின் மூலமாக. அதுல ஒன்னு பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற செழிப்பு. So the blessings of Abraham are not just for Abraham or for his descendants or the nation of Israel, but it is for every family upon the earth. ஆகவே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய தலைமுறைக்கும் இஸ்ரவேல் தேசத்தாருக்கு மட்டுமல்லாமல் நம்ம எல்லாருக்கும் பூமியில் இருக்க அனைத்து குடும்பத்தினருக்கும் உரியது. God wants every single family to live in the best of the land and to have the best positions in office. ஒவ்வொரு குடும்பத்தினரும் நன்மையை நல்ல இடத்திலேயும் சிறந்த இடத்திலேயும் சிறந்த வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற நம் தேவன். Amen. Amen. Remember I told you how a person wrote a book called Every Man a King. ஒரு ஞாபகம் தான் நான் சொன்னேன் அல்லவா, ஒரு எழுத்தாளர் எழுதினார் ஒவ்வொரு மனிதனும் ராஜாக்கள் என்று. So wonderful picture of how God intended every person to be. எப்படி இது ஒரு நல்ல படத்தை கண்ணோட்டத்தை கொடுக்கிறது. ஆரம்பத்திலே தேவன் எப்படி மனுஷனை நினைத்து உற்பத்தி பண்ண சிருஷ்டித்தார் என்பதை. This is how God wants you and me to be in life, my friend. வாழ்விலே நாம் இப்படியா தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினவர். You were created to be a king. நாம் ராஜாக்களாக இருக்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். To live like a king. ராஜாக்களை போல வாழ்றதுக்கு. Why? ஏன்? Because he is a king. ஏனா அவர் ராஜாதி ராஜன். That is why he created you and me to be like kings. ஆகவே தான் அவர் உங்களையும் என்னையும் அவரை போலவே சிருஷ்டித்தார். That is why he is called the king of all kings. ஆகவே தான் அவர் ராஜாதி ராஜன் என்று அழைக்கப்படுகிறார். We are all the kings. He is the king of all kings. ராஜஜாதிகள் ஆகவே அவர் ராஜாதி ராஜன். So don't believe in poverty. Don't believe in lack and want. தரித்திரத்தை விசுவாசியாதீர்கள். அதெல்லாம் நம்மளுடையது அல்ல. It's not for you. நம்மளுடையது அல்ல. It's not for anyone. God never intended anyone to live in poverty. பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருக்கணும்னு சொல்லல, தேவன் நினைக்கவே இல்ல. This is the gospel. இதுதான் நற்செய்தி சுவிசேஷம். This is the good news. இதுதான் நற்செய்தி உலகத்துக்கு. God never intended you to live in lack and want and poverty, my friend. மனுகுலம் தேவையிலும் குறைச்சலும் தரித்திரத்திலும் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய நினைப்பே கிடையாது. God wants you to live in the best of the land. He wants you to have the best of job, live in the best position in life. வாழ்விலே நீங்கள் நல்ல இடத்திலும் சிறந்த இடத்திலும் சிறந்த வேலை ஸ்தலத்திலும் அமர வேண்டும் என்று விரும்புகிறவர் நம் தேவன். He wants you to prosper in every way. எல்லா வழியிலும் எல்லா விதத்திலும் செழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். That is why Jesus died and shed his blood there. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்தாரும் கூட. To bless you and me financially and materially. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. So believe in that. அதிலே நம்பிக்கை வையுங்கள், விசுவாசியுங்கள். Believe in the covenant. உடன்படிக்கையை விசுவாசியுங்கள். Believe in God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். And I tell you, you will prosper. நான் சொல்கிறேன், நீங்கள் செழிப்பீர்கள். Life will be changed and transformed. வாழ்க்கை மாறி மறு